உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சிவாஜியின் தன்னிகரற்ற நடிப்பின் பெரும் முதலீடாக அவர் திரைப்பட வசனங்களில் தமிழை உச்சரிக்கும் அழகினை கூறலாம். சிவாஜியின் நடிப்பை உச்சிமுகர்ந்த தமிழ்ச் சமூகம் அவரது தமிழ் மொழி புலமையையும் அதன் வீரியத்தையும் கொண்டாட மறந்துவிட்டது. தமிழ் சினிமா பல்லாயிரக்கணக்கான நடிகர்களை தனது அகண்ட திரையின் வழியே ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. அவர்களில் பலர் மட்டுமே கலைஞர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். ஒரு சிலர் மட்டுமே மாபெரும் கலைஞர்களாக கொண்டாடப்பட்டனர். அந்த ஒரு சிலரில் நடிகர் திலகம் சிவாஜியின் பெயரை தவிர்க்கவே முடியாது. மேடை நாடகங்களின் வழியே திரையுலகில் அடியெடுத்து வைத்த சிவாஜி ஆரம்பம் முதலே தனது அபாரமான நடிப்பாற்றலால் ரசிகர்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிட்டார். கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலேயே நவரசங்களையும் பேரருவியாய் கொட்டித் தீர்த்தவர் ஒவ்வொரு உணர்வுகளையும் 1000 உள்ளடுக்குகளோடு பிரதிபலித்தார். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமானால், மற்றவர்கள் இயல்பான நவரசங்களை மட்டுமே வெளிப்படுத்திய போது சிவாஜி அதனை பன்மடங்காக்கி பிரமிக்க வைத்தார். மொழியால் கலைகள் வளர்ந்ததை விட கலைகளால் மொழி வீரியம் பெற்றது என்பதே உண்மை. மக்களிடம் மொழியின் அழகியலை அசல் வடிவில் கொண்டு சேர்ப்பவர்களில் முதன்மையானவர்கள் கலைஞர்கள்தான். இதனை இயல்பாகவே உள்வாங்கிக் கொண்ட சிவாஜி தான் பேசும் வசனங்களில் தமிழ் மொழியை அதன் தூய வடிவில் உச்சரித்தார். மேடை நாடகங்களில் பயின்ற இலக்கியத் தமிழ், உரைநடை தமிழ், காவியத் தமிழ் போன்றவைகளை சிவாஜி உச்சரிக்கும் போது அதை கேட்பவர்கள் அனைவரும் கம்பனின் மனநிலைக்கு சென்று விடுவர். கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட தமிழ் மொழி போல் சிவாஜியின் நாவில் இருந்து தாண்டவமாடும் தமிழ் மொழி ஓவியங்களின் அழகியலுக்கு நிகரானவை. காலமாற்றத்தின் வேகத்தில் தமிழ் சினிமாவின் நிறமும் கருப்பு வெள்ளையிலிருந்து பல பரிணாம வளர்ச்சி பெற்றது. அதில் குறிப்பிடத்தக்கது கதையின் தேவைக்கேற்ப வட்டார வழக்கு மொழிகள் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியது. அதிலும் சிவாஜி தன்னை மேதை என நிரூபித்தார். அதன் ஒரு சோற்று பதமாக முதல் மரியாதை படத்தை இங்கே குறிப்பிடலாம். கிராமத்து பின்னணியில் சிவாஜி நடித்த படங்களில் மரபுத் தமிழை அவர் கையாண்ட விதங்களும் அப்போது அவர் வெளிப்படுத்திய முக பாவனைகளும் ஒப்பிட முடியாதவை. இதன் ஒட்டுமொத்த சான்றாக கமலுடன் சிவாஜி இணைந்து நடித்த தேவர் மகன் படத்தை கூறலாம். ஆனா வெத நான் போட்டது என்ற சிவாஜியின் இந்த வசனத்தில் இருக்கும் ஆன்மா தமிழ் சினிமாவிற்கான பெரும் படையல் எனலாம். சிவாஜியின் தமிழ் மொழி பற்று அவரது திரைப்பட வசனங்களில் மிடுக்கிட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வீர தமிழ் பேசி தெரிக்கவிட்டவர் இன்னும் பல பொக்கிஷங்களையும் அவரது படங்களின் மூலம் ரசிகர்களுக்கு அருளியுள்ளார். தமிழை தனது அடிவயிற்றில் இருந்து வார்த்தெடுக்கும் சிவாஜி அதன் தேவையுணர்ந்து உணர்ச்சிகளையும் ஒருங்கே விருந்து படைத்தார். அது காலத்துக்கும் நீடித்து நிற்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.